ஒண்டர் மேன் சினிமா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும்னு நினைச்சு எல்லா படங்களுக்கும் ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கிற சைமன் வில்லியம்ஸுக்கு சினிமா சான்ஸ் கிடைச்சா அண்ட் அவருக்கு இருக்கிற மிஸ்ட்ரியான சூப்பர் பவர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒண்டர் மேன் மினி வெப் சீரிஸோட ஒரு சின்ன பெஸ்ட் பிளாட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். இது அப்படி சொன்னா என்ன நினைச்சிருவாங்களோ, ஐயோ இது என்ன ஆயிருமோ அப்படின்னு ஒரு விஷயத்த உங்க மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்க தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும். நம்ம அவங்களுக்கு சொன்ன ப்ராமிஸை கடைபிடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி செய்யற வேலையில ஃபோக்கஸ்டா செய்ய முடியாது. ஒரு கில்ட்டோட ஒரு டவுட்டோட தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால அது எதுக்கு உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க? யாருக்கிட்ட அதை பத்தி நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ, யாரை பத்தி அப்படி நினைச்சீங்களோ, டைரக்டா அவங்க கிட்ட ஓப்பனாவே போய் பேசுங்க. என்ன ஆயிரப்போகுது? ஒண்ணு இப்படி நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்ல போறாங்க, இல்ல ஓ அப்படியா அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க, இல்ல அப்படியே சைலண்டா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அது உள்ளுக்குள்ள வச்சிட்டு இருக்க அது பெரிய ஒரு மரமா வளரும். அது உங்களுக்கும் நல்லதில்லை, நீங்க மனசார விரும்பி செய்யற வேலைக்கும் நல்லதில்லை. ஒண்டர் மேன் வாட்டர் 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 ஷோங்க. சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைண்ணா எனக்கு இது இப்படி இருக்கும்னு. ஏன்னா இது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நாங்க நிறைய பேர் இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி இதை எக்ஸாஜரேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஹைப்பை ஏற்றி அந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது ஹைப்பை குறைக்கணும்னு நான் விரும்பல. என்னோட முழுக்க இது என்னோட ஒப்பீனியன். அந்த வெப் சீரிஸ் ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்டர்மேன் வச்சு மார்வலால எழுத முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. ரொம்பவே ஒன் அண்ட் ஒன்லி யூனிக் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். மார்வல் ஸ்டுடியோஸ்ல எடுத்ததுலேயே இந்த ஒண்டர்மேனை நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. எனக்கு பர்சனலா இந்த ஒண்டர்மேனை எத்தனை தடவை வேணாலும் நான் போட்டு பார்ப்பேன். எனக்கு அந்த எமோஷனும் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட், அந்த சோல் கனெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது செமையா கனெக்ட் ஆச்சு. ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கர் ஆர் ஒரு மூவில ஒரு ஆக்டர் கேரக்டர் ரோல் பிளே பண்ணும், ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற எல்லா ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸும் பார்த்தா கண்டிப்பா இந்த வெப் சீரியஸ்ல சைமன் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கோ த்ரூ பண்ற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு ஆசை, அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால. கண்டிப்பா இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இது ஸ்டார்டிங்லேயே அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக எங்கெங்கேயோ போயிடும். பட் நான் ஓவராலாக இந்த ரிவ்யூல சொல்ல வர வேண்டிய விஷயம் இந்த ஒரு பாயிண்ட் தான். அதுதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஸோ கம்மிங் பேக் டு இந்த வெப் சீரிஸ் பத்தி மட்டும் சொல்லணும்னா, 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் எல்லாம் பண்ணல. வெரி வெரி டிசப்பாயிண்டட். அழகா பண்ணியிருக்கலாம் தமிழ் டப்பு. ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு ஹாட் ஸ்டார்ல. மினி வெப் சீரிஸ்ங்காட்டி ஒரு எபிசோட் 25ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்குது. கிரெடிட்ஸ் எல்லாம் ஓட்டி பார்த்தாலும் டீசெண்டா ஒரு டைம் பிஞ்ச் வாட்ச் பண்ணீங்கன்னா 4 மணி நேரத்துல ஒரு 2 படம் பார்த்த மாதிரி இந்த மினி வெப் சீரிஸை எடுத்து கொடுத்துருக்காங்க டியூரேஷனை பொறுத்தளவுல. ரெண்டாவது மியூசிக்கல் டச், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அந்த சீனுக்கேத்த அப்போ பாப் கல்ச்சர்ல ஃபேமஸா இருக்கிற சாங்க மேட்ச் பண்ணி ரெஃபரன்ஸா வச்ச விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மியூசிக்கலி ட்ரிவன் சீரியஸ் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த மியூசிக் டைரக்டர் இதுக்கு முன்னாடி சாங்சி மியூசிக் போட்டிருக்காரு. சாங்சிலையும் சூப்பரான ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. இதுல இன்னுமே ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து மியூசிக் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கேட்கும்போது. அண்ட் சாங்சி எடுத்த டெஸ்டின்கிற டைரக்டர் தான் இந்த வெப் சீரிஸ்க்கு ஒன் ஆஃப் த கிரியேட்டர் அண்ட் ஷோ ரன்னர் கூட. அண்ட் இவரோட சேர்ந்து ஆண்ட்ரியூ கெஸ்ட் இதுக்கு முன்னாடி ஃபண்டாஸ்டிக் ஃபோர்ல ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இன்வால்வ் ஆயிருந்தாரு. அதாவது சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஒரு எமோஷனல் ஃபுல் ஒரு படத்தை எழுதி அதை சூப்பரா விசுவல் பண்ணணும்னா இவங்க 2 பேர்த்துக்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சைமன் வில்லியம்ஸ் மனுஷன் ஒன் மேன் ஷோவா இதுக்கு முன்னாடி அக்வாமேன்ல வில்லனா நடிச்சிருப்பாரு. ஒரு கிளீச்சேடு வில்லனா பிளாக் மாண்டா அப்படிங்கிற கேரக்டர்ல டிசி காமிக்ஸ் லைவ் ஆக்ஷன் அக்வாமேன் படத்துல. இப்படிப்பட்ட ஆக்டரையாட அந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க வச்சிங்க ஒரு சைடு ரோல் வில்லன் ரோல்ல அப்படிங்கிற மாதிரி சைமன் வில்லியம்ஸ்ங்கிற கேரக்டரை ஹி ஓன்ஸ் இட், நான் தான் அந்த ஒண்டர்மேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் பிச் எடுத்துட்டார் ஆக்டிங்கு. அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரிக்கு நம்ம ஒரு படம் நடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கேரக்டர் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு அப்ப அந்த கோத்ரூ பண்ண விஷயம் இப்ப பிரசன்ட்ல சீனா நடிக்கும் போது எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும்னு அந்த லாஜிக் டீடைல்ஸை கேரி பண்ணி அந்த எமோஷனை ஆக்டிங் அண்ட் டைலாக்ஸ் மூலியமா டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் சைமன் வில்லியம்ஸ் இந்த ஒண்டர்மேன் வெப் சீரிஸ்ல காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. அதை ரொம்ப மெனன்சிங்கா நடிச்சு கொடுத்திருக்காரு யயா அப்துல் மெய்தீன். அண்ட் இவரை பத்தி இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இவருக்கு மெய்யழகன் காம்போனே சொல்லலாம் மார்வல் ஸ்டுடியோஸ்ல. இவங்கள மேண்ட்ரின் ஏகேஏ ட்ரெவர் ஸ்லாட்ரியா நடிச்ச பென் கிங்ஸ்லி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், ஒரு அப்கமிங் ஆக்டர் கிட்ட இந்த அளவுக்கு கான்வர்சேஷன் அண்ட் டைலாக்ஸ் இருக்குமோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி மீட்டரை அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ட்ரெவர் ஸ்லேட்ரிக்குனே உரித்தான இருக்கிற அந்த ஹியூமர் சென்ஸையும் புடிச்சுக்கிட்டு மனுஷன் நடிச்சிருப்பாரு பாருங்க. அதாவது ஒரு காமிக் புக்ல ஒரு கேரக்டர் இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டே இருக்கும், என்னடா கிரிஞ்சு பண்ணிட்டே இருக்கேன், அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது, பட் ஓகே ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த லைவ்லியான ஒரு காமிக் கேரக்டரை லைவ் ஆக்ஷன்ல அப்படியே
ஒரு பீஸ் கூட மாறாம எடுத்து நடிச்சிருக்காரு பென் கிங்ஸ்லி. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மேண்ட்ரின் டிராவர்ஸ் லேட்டரி கேரக்டர் சாங்சியில யூஸ் பண்ணீங்க. அந்த சாங்சிக்கும் எம்சிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்ல, நீ சாங்சியும் ஒரு படம் நடிச்சிருக்கடா அப்படிங்கிற அளவு இந்த ஒண்டர்மேன் வெப் சீரிஸ்லயுமே வந்து அந்த கனெக்ஷனை இவங்க வைக்கல. அண்ட் டிடெக்டிவ் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு டேமேஜ் கண்ட்ரோல்ல இருந்து. இதுக்கு முன்னாடி ஸ்பைடர் மேன் நோவே ஹோம்ல வந்து பீட்டர் பார்க்கர் அண்ட் அவங்களோட ஃபேமிலி அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, அதே கேரக்டர் தான் திருப்பி இந்த ஒண்டர்மேன் படத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவருமே ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஹாலிவுட்ல படம் எடுத்தா எந்த மாதிரி ஹாலிவுட்ல மற்ற படங்களை பத்தி பேசுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய டைரக்டரை வந்து ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு வந்து தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேன் கோவாக் அப்படிங்கிற கேரக்டர்ல அதுக்குன்னு ஹாலிவுட்ல இத்தனை ரெஃபரன்ஸாங்கிற மாதிரி நம்ம பசங்களும் இப்படி தானே பேசிட்டு இருக்கோம். இந்த படத்துல இந்த ஆக்டர் இப்படி நடிச்சிருந்தாரு, இவர் எப்படியெல்லாம் ஸ்டன் பண்ணுவாரு, லைவா என்ன பண்ணுவாரு, யாரெல்லாம் டூட் போட்டு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப் சீரிஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற கேரக்டர்ஸோட படங்களை பத்தி இந்த வெப் சீரிஸோட கேரக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது பாக்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா கிரவுண்டடா தெரியுது. அண்ட் மனுஷன் ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா அவனுக்கும் ஒரு ஃபிளா இருக்கும். கண்டிப்பா ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பெரிய இவன், நான் ஒரு இதுன்னு ஆர்வக்கோளார சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த ரியாலிட்டிக்கு க்ளோஸான அந்த ஒரு விஷயத்த சைமன் வில்லியம்ஸ் கேரக்டர்ல எழுதி விஷுவல் பண்ணி காட்டின விதமா இருக்கட்டும், அண்ட் அதை உள்வாங்கி யயா அப்துல் மெய்தீன் நடிச்ச பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட் சிங்க்குங்க. அண்ட் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க மார்வல் ஸ்டுடியோஸ் ஏதோ ஒன்றரை ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம், மற்ற சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் யாரும் பார்க்க போறா அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே வந்து ஒரு 20% யோசிச்சிருப்பாங்கன்னே வைங்களேன். ஆனா இப்படி எடுப்பாங்கன்னு அவங்களுக்குமே தெரியாது. தெரியலங்க, எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் அப்படி சொல்றேன். உங்களுக்கு இது எப்படி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, இது இந்த ஒண்டர் மேன் வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு. டோட்டல் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். எனக்கு ஏதோ ஒன் ஆஃப் த எம்சியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிடும்னு நினைச்சேன். பட் இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுன்னு நானே எதிர்பார்க்கல. இந்த ஒண்டர்மேன் மினி சீரியஸோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நெகட்டிவ் வந்து என்னடா ஆக்டிங் எல்லாம் ஒரு கரியரா, அதுக்கு போய் யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல பாக்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகி கடைசி வரைக்கும் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாதோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ரெண்டாவது, இப்ப ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த பல ஃபேமஸான வெப் சீரிஸ் படங்களா இருக்கட்டும், இந்த ஃபைனல் சாப்டர்னு வரும்போது ஏன் சொதப்புறாங்கன்னு தெரியல. இதுலயுமே எனக்கு வந்து பெருசா இவ்வளவு கிரவுண்டடா சோல்ஃபுல்லா சொல்லிட்டு இதுக்கு இப்படி ஒரு கிளீச்சேவான எண்டிங்கா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இதுக்கு முன்னாடி எபிசோட்லயுமே வந்து பழைய மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு, கேரக்டர் ரிடம்ஷனா இருக்கு, வில்லன் ஆன்டி வில்லனா மாறி, ஹீரோ ஆன்டி ஹீரோ கான்செப்ட் இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணதுதான் பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி டெலிவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தும் அதுக்கு போட்ட ஸ்டேஜ் ஒர்க்கா இருக்கட்டும், அண்ட் இந்த மினி சீரியஸ்லயே மிஸ்ட்ரி எலமெண்ட்டை வந்து காட்டின விதமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பர்சனலா ரொம்ப அழகா ஒர்க் ஆச்சு. அப்படி பண்ணிட்டு இப்படி ஒரு எண்டிங் எப்படிதான் பிளான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்த்து முடிக்கும் போது ஃபீல் ஆச்சு. அந்த கிளீச்சேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா இந்த கடைசி ஃபினாலே எபிசோட விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நடக்கிற சீன்ஸ், லேயர்ஸ், இதுக்கு முன்னாடி நடக்கிற சீன்ஸ் அண்ட் எபிசோட்ஸும் பாத்தீங்கன்னா இது இப்படிதான் ஆரம்பிக்க போகுது, இது இப்படிதான் முடிய போகுதுன்னு நம்மளுக்கு வந்து இந்த சீனை பார்க்கும் போதே தெரியும். பட் இருந்தாலும் அதை எப்படி நம்மளுக்கு காட்டுறாங்க, அதுக்கு நடுவுல எவ்வளவு ட்ராமா வந்து அந்த கேரக்டர்ஸ் கோ த்ரூ பண்ணுது, அந்த ட்ராமாவை ஆக்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, கன்வின்சிங்கா அந்த கேரக்டரை இப்படிதான்டா நடிச்சிருக்கும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இதெல்லாம் நடந்ததானியா, உனக்கே இது நடந்துச்சுலடா அப்படிங்கிற மாதிரி டெப்தா அந்த சீன்ஸை டைலாக்ஸ் மூலியமாவும் விஷுவல் டெல்லிங்கா சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க்னாலையும் மியூசிக் டைரக்டரோட ஒர்க்காலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அந்த கதைக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் அந்த சீன் கரெக்டா எனக்கு ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி தான் ஃபினாலேவும் இருக்கும்னு நினைச்சேன். பட் இது வந்து நான் லீடு கொடுக்குறேன் அப்படிங்கறக்காண்டி ஃபோர்ஸ்டா வச்ச மாதிரி தான் எனக்கு வந்து அந்த கடைசி 2 எபிசோட் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த 2 எபிசோட்லயும் சில விஷயங்களை மற்ற எபிசோட்ல எப்படி காட்டினாங்களோ அதை லைட்டா காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ்னு இந்த ஒண்டர்மேன் மினி சீரியஸ்ல எனக்கு எதுவும் இல்லை. அண்ட் என்னடா இது வந்து எம்சியூ ப்ராஜெக்ட் தானா, எம்சியூ கனெக்ஷன்ஸ் ஈஸ்டர் எக்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இருக்கு. எம்சியூக்குனே ஒருத்தான அந்த ஒரு கனெக்ஷன்ஸ், எந்த டைம் லைன்ல நடக்குது இந்த கதை இப்படின்னு சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸ், சின்ன சின்ன ஃபோர் ஷேடோயிங். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இதுல பர்டிகுலரா ஒரு எபிசோட்ல எர்த்குவாக் வந்து ஒரு ஃபோர் ஷேடோயிங்கா காட்டியிருப்பாங்க. அது ஸ்டார்டிங் அப்படி காட்டி ஒரு எண்டிங் அப்படி ஒரு மாதிரி முடிச்சு, இந்த மாதிரி சில லேயர்ஸ் எம்சியூக்கு கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுதான் இந்த மினி சீரியஸையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா ஒரு ஆக்டரோட ரோல், சைமன் வில்லியம்ஸ்க்கு அம்மா கேரக்டர் நடிச்சவங்க
சைமன் வில்லியம்ஸ் ரியல் லைஃப்ல இருந்தாருன்னா இவங்க அம்மா இப்படிதான் இருப்பாங்க, யதார்த்தமா இன்னசென்ட்டா அப்படின்னு தான் பையன் என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை கண்டிப்பா ஒரு நாள் உணர்வான். மற்றவங்க அவன் மேல ஹேட் காட்டினாலும் நம்ம அன்பை தான் காட்டணும், நம்ம பியூரஸ்ட் ஆஃப் பியூரஸ்டோலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேரக்டர் உள்வாங்கி அந்த ஆக்டர் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ரியல் லைஃப்லயும் அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பியூரஸ்டான ஆக்டிங் ஃபார்மை அவங்க கிட்ட பார்க்க முடிஞ்சு. இன்னொன்னு முக்கியமா இந்த மினி சீரீஸ்ல யூஸ் பண்ண டைலாக்ஸ் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு இதுல கையாஸ் ஒரு கலகமே நடக்கும், அந்த எபிசோட்லயும் இந்த கலவரத்துலயும் உனக்கு ஒரு குதூகலம் கேட்குதா அப்படின்னு ஹியூமர் சீன்ஸை ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும். இன்னொன்னு கிச்சனை வச்சு ஒரு சீன் வரும், அதுல கிச்சனையே ஒரு கேரக்டரா மாத்தி கிச்சனை குக் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு அந்த சீனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி மினி சீரியஸோ படங்களோ பார்க்கும்போது தான் மார்ட்டி சுப்ரீம் ரீசெண்டாக வந்துச்சு, அந்த மாதிரி படங்களையோ மினி சீரியஸோ பார்க்குறங்காட்டி தான் மோர் சிம்பிளர், எந்த அளவுக்கு தத்ரூபமா ரியாலிட்டிக்கு க்ளோஸரா சிம்பிளா கதை எழுதுறோமோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட அது அதோட பர்பஸ் அண்ட் வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு இந்த ஒண்டர் மேன் மினி சீரியஸும் எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. கண்டிப்பா நீங்க கனெக்டடா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும்னு நான் நம்புறேன். அண்ட் மார்வல் படங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒர்க், இவங்களை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒவ்வொரு வீடியோல ரிவ்யூல சொல்லணும்னு நானே நினைப்பேன், பட் மறந்துடுவேன். ஆனா இதுல அதை பத்தி பேசணும், அந்த ஒர்க்கை பத்தி பேசணும்னா அந்த டிபார்ட்மெண்ட் பேர் வந்து எடிட்டிங். அந்த எடிட்டர்ஸ் ஒர்க்குங்கிறது மார்வல் ஸ்டுடியோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட்னு சொல்றத விட அன்னோட்டிஸ்டாவே போயிருது. நீங்க பார்த்தா தெரியும், ஒரு சிங்கிள் ஃபிலிமா வர வேண்டிய படத்தை அழகா 8 எபிசோட வச்சு கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் எந்த இடத்துல கட்டு வைக்கணும், எந்த இடத்த ஃபுல் டியூரேஷனா கண்டினியூஸ் ஷார்ட்டா காட்டணும், எங்க சாங்கை பிளேஸ் பண்ணணும், ஆர்ஆர் ஒர்க் எங்க போட்டா நல்லா இருக்கும்னு மியூசிக் டைரக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த ஒண்டர் மேன் சீரீஸ்ல பர்டிகுலரா எனக்கு எடிட் ஒர்க் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மார்வல் முக்காவாசி மார்வல் படங்கள் ஒர்க் ஆறக்கு ஒன் ஆஃப் த ரீசனே வந்து அந்த படங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர்ஸோட பேட்டர்னபிள் ஒர்க் தான். ஓகே, இது நீங்க டம்மி சீரியஸ், இது வந்து என்னோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான், இப்படிதான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லல. என்ன இதுக்கு முன்னாடி அன்ரெகனைஸ்டா இருக்கேன் ஒரு டம்மி கேரக்டர்ஸ் வச்சு இது ரொம்ப சூப்பரான, சூப்பர் மேனும் கிடையாது, அயர்ன் மேனும் கிடையாது, ஸ்பைடர் மேனும் கிடையாது, சாதாரண ஒரு ஒண்டர் மேன் தான் அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சு இந்த ஒண்டர் மேன் யாருன்னு கூட காட்டாம அந்த ஒண்டர் மேன் கேரக்டர்ல இருக்கிற சைமன் வில்லியம்ஸை வச்சும் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ட்ரெவர் ஸ்லாட்ரியா இருந்தா அந்த ஆக்டர்ஸ் நாங்க இருக்கோம், இந்த ப்ராஜெக்ட் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து இறங்கி ஆக்டிங்ல செஞ்ச ஒரு ப்ராஜெக்டா தான் வந்து நான் இந்த ஒண்டர் மேனை பாக்குறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த ஒண்டர் மேன் மினி வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும். ஸ்பாய்லரே இல்லாமன்னு என்னால சொல்ல முடியாது, கொஞ்சம் மைல்டு ஸ்பாய்லர்ஸோட தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயாவது தானே இந்த மாதிரி வந்து ஒரு அதிசயம் நடக்குது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் அவாய்ட் பண்ணி இந்த ரிவ்யூவை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்க. நீங்க இந்த ஒண்டர் மேன் வெப் சீரிஸ் இந்த ஒண்டர் மேன் மினி சீரியஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சு, இன்னும் பார்க்கலைன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஏதாவது இந்த வீடியோல தவறான இன்ஃபர்மேஷன் ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருந்தாலோ இல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கல, இப்படி ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சுன்னா அதையும் தாராளமா ஃபீட்பேக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதை திருத்திக்கிறேன். இந்த ஒண்டர் மேன் மினி சீரியஸுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 85 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. ஒண்டர் மேன் சோல்ஃபுல் த சோல்ஃபுல்லஸ்ட். நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரங்க.